வணக்கம் மக்களே! Netflixல ரிலீஸ் ஆயிருக்க லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த சீரிஸோட கதைக்களம் என்ன அப்படின்னா, ஒரு போர்ல சாமுராய்கள் எல்லாருமே கொலை செய்யப்படுறாங்க. அதுல ஒரு சிலர் மட்டும் தப்பிச்சுக்கிறாங்க. அதுல அந்த ஒரு ஹீரோ வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்தில ஒரு போலீஸோட ராஜ்யங்கள் தான் நடந்துட்டு இருக்க மாரி இருக்கு. அப்போ காலரா நோய் வந்து ஊர் முழுக்க பரவிருது. அதுல ஹீரோவோட பொண்ணுமே பாதிக்கப்படுறாங்க. ஹீரோவுக்கு தன்னோட குடும்பத்த பாதுகாத்துக்கிறதுக்கோ, இல்ல குழந்தைய காப்பாத்துறதுக்கோ பண தேவை இல்லாம பல வழிகள்ல முயற்சி பண்றாரு. பட் எங்கேயுமே பணம் பெரட்ட முடியல. அப்போ ஒரு விளையாட்டு போட்டிக்கான அறிவிப்பு வருது. அந்த விளையாட்டு போட்டி என்ன அப்டின்னா, அந்த ஒரு போர்க்களம் மாதிரியான விளையாட்டுல நீங்க ஜெயிச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு 1,00,000 யேன் பணம் கிடைக்கும் அப்டிங்கிற மாரியான அறிவிப்பு வருது. இதுல கலந்துக்கிறதுக்காக ஹீரோவும் கிளம்பி போறாரு. கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் என்ன? அதுல அவர் சந்திக்கிற பழைய எதிரிகள்லாம் யாரு? அந்த விளையாட்டுல அவர் ஜெயிக்கிறதுக்காக போடுற சண்டைகள்லாம் என்ன? அதுல அவருக்கு சப்போர்ட்டா இருக்கவங்க யாரு? எதிரா இருக்கவங்க யாரு? அந்த விளையாட்டு போட்டிய நடத்துறவங்க யாரு? எதுக்காக நடத்துறாங்க? அந்த விளையாட்டு போட்டியோட நோக்கம் நிறைவேறுச்சா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மொத்த கதைக்களமே. இதுல ஹீரோ உட்பட எல்லாருமே அவங்களுக்கு குடுத்த வேலைய பக்காவா சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பா ஹீரோ ஆரம்பத்துலருந்து சண்டை வேணாம், இல்ல யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேயே அந்த சர்வைவல் பண்ணிக்கிட்டு போறப்ப, ஒரு கட்டத்தில அதையும் மீறி அவரு சண்டைக்குள்ள நுழையிற மாரியான சிச்சுவேஷன் வரும். அந்த இடத்துல அவர் குடுக்குற எலிவேஷனா இருக்கட்டும், அவர் பதுங்கிட்டே போற சீன்ஸா இருக்கட்டும், தன்னோட குடும்பத்துக்காக இயங்குறதா இருக்கட்டும், எல்லா சீன்ஸ்லயுமே அவரு தன்னோட பெட்டரான நடிப்பு குடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வில்லனா வர்றவங்களா இருக்கட்டும், அந்த போட்டிய நடத்துறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவங்களுக்கு குடுத்த வேலைய பக்காவா பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பேக்கிரவுண்ட் மியூசிக் வந்து இந்த சீரிஸ்க்கு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். பல சீன்ஸ ரொம்ப எலவேட் பண்ணி குடுக்குறதே அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக் தான். ஏன்னா, ஒரு கொஞ்சம் ஃப்ளாட்டா போற சீன்ஸ அடுத்து வர்ற பேக்கிரவுண்ட் மியூசிக் அந்த சண்டை சீனுக்கு ஏத்த மாரியான ஒரு கூஸ் பம்ப்ஸ் உங்களுக்கு கிளப்பி விடும்னே சொல்லலாம். அதே மாரி தான் சினிமாட்டோகிராஃபியும் டாப் நாச்ன்னே சொல்லலாம். அந்த ஒவ்வொரு சீனுக்கும் அவங்க குடுக்குற எலிவேஷனா இருக்கட்டும், ஷாட்ஸா இருக்கட்டும், அந்த கத்தி பாய்ற சீனா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆங்கிள்லயும் எல்லாருமே காட்டுனதா இருக்கட்டும், டாப் ஆங்கிள் ஷாட்ல ஒரு ஷாட் போகும். அந்த ஷாட்டா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் உங்களுக்கு அந்த கதைக்கு உள்ள போறதுக்கான அந்த டைம் எடுத்துக்கும். ஏன்னா ஹீரோ யாரு? யாரெல்லாம் அதில பாதிக்கப்பட்டுருக்காங்க? அப்படிங்கிறதுக்கான கொஞ்சம் லைட்டா டைம் எடுத்துக்கிற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கேம பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்குவிட் கேம் மாரியே தான் ஞாபகம் வரும். எங்கடா அடுத்த எபிசோட்ல இருந்து ஸ்குவிட் கேம் மாரியே நமக்கு போயிருமோ அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, கொஞ்சம் அதிலிருந்து விலகி, இவங்க கொஞ்சம் லைட்டா சர்வைவல் பண்றதுக்காக பல இடங்களுக்கு நகர்றதா இருக்கட்டும், இவங்கள சுத்தி வர பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, கொஞ்சம் லைட்டா ஒரு ஃப்ளாட்டா போற மாரியான ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் வர மாரி இருந்ததுன்னா, அடுத்து உடனே ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் வந்து உங்களுக்கு பட்டைய கிளப்பி விட்டுருதுன்னே சொல்லலாம். குறிப்பா ஆக்ஷன் சீன்ஸ்ல இவங்க ரொம்பவே மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. எல்லா எபிசோட்லயுமே உங்களுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் தரமா இருக்கும். குறிப்பா கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த இடத்துல வர சீன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்ததுன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு எபிசோட்லயுமே ஒரு சில கேரக்டர்ஸ் அறிமுகமாகிட்டே இருக்கும். அவங்களோட பேக்கப் என்ன? அவங்க அந்த கேரக்டருக்கான முக்கியத்துவம் என்ன? அப்படிங்கிறத இவங்க பெரிய சீனா எதுவும் வைக்கலனாலும், அந்த ஷார்ட் பீரியட்ல இவங்க காட்டுற அந்த சீனுக்கு, ஓ! இந்த கேரக்டர் இப்படிதான் போல அப்படின்னு நம்ம ஈஸியா கதைக்குள்ள கனெக்ட் ஆகிக்கிற மாரியே தான் இருந்தது. அதே மட்டும் இல்லாம, ஒவ்வொரு எபிசோட்லயும் வர்ற அந்த ஆக்ஷன் சீன்ஸ்ல, இவங்க எல்லாரையுமே கோஆர்டினேஷன் பண்ணி சீன்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல ஒண்ணு நடக்கும். அத தாண்டி இன்னொரு இடத்துல ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ஸ் எல்லாமே இவங்க கனெக்ட் பண்ண விதம் சூப்பரா இருந்தது. ஹீரோவோட ஃபேமிலியும் இவங்க ஒரே சர்க்கிள்ல கொண்டு வந்த விதம் நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். மொத்தம் 6 எபிசோட் இருக்கு. 6 எபிசோடுமே கிட்டத்தட்ட குறைந்தபட்சமா 47 நிமிஷத்துலருந்து அதிகபட்சமா 58 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்குள்ள நீங்க பார்த்து முடிக்கக்கூடிய ஒரு தரமான சீரிஸ்ன்னு சொல்லலாம். குறிப்பா ரத்தம் தெறிக்கிற மாரி, படு பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். எனக்கு ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் பிடிக்கும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, தாராளமா இந்த சீரிஸ பார்க்கலாம். உங்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமா இருக்கும். ஏன்னா, ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸ்லயுமே நீங்க அவ்வளோ நேர்த்தியா பார்க்கலாம். அந்த கத்தி வீசுற சத்தம் கூட உங்களுக்கு ஒரு மாரி நல்ல ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா, செம்மையா ஃபீல் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம, செகண்ட் சீஸனுக்கான லீடு குடுக்கறதுக்காக இவங்க ஒவ்வொரு கேரக்டரும் எலவேட் பண்ணி கடைசியா கொண்டு வந்த விதமா இருக்கட்டும், அத கனெக்ட் பண்ண விதமா இருக்கட்டும், அந்த இடத்துல இவங்க குடுத்திருக்க பில்டப்பா இருக்கட்டும், எல்லாமே செம்மையா இருந்ததுன்னே சொல்லலாம். உங்களுக்கு கண்டிப்பா அடுத்த சீசன் எப்போ வருங்கிற எதிர்பார்ப்ப உருவாக்கும்னே சொல்லலாம். Netflixல இருக்கு. அதுவுமே தமிழ் டப்பிங்லயே இருக்கு மக்களே. தமிழ் டப்பிங்கும் செம்மையா இருக்கு. நீங்க தாராளமா பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஆக்ஷன் சீரிஸ்னா, கண்ண மூடிக்கிட்டு இத பார்க்கலாம். அடுத்து ஒரு விமர்சனத்துல சந்திப்போம் மக்களே. நன்றி.